தியானம், மெடிடேஷனுங்கிற வார்த்தையை மெடிசன் அதுலேருந்து தான் வந்திருக்கு. உடம்புக்கு எப்படி மெடிசனோ அப்படியே மனசுக்கு மெடிடேஷன். மிகப்பெரிய மருந்து மெடிடேஷன். இடத்துல சைலண்டாக கண்மூடி உட்காந்துருங்க. உட்காந்துட்டு இந்த கடவுளை பற்றியோ இதை பற்றியோ யாரை பற்றியோ நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. உட்காந்து மைண்டு எப்படி போதோ அப்படி விட்டுடுங்க. மைண்ட் அதெல்லாம் இப்போ எங்கேயாவது போட்டோம், பணம் பொண்ணு எதுலையாவது போட்டோம், மைண்டு அதை அப்படியே விட்டுடுங்க. அது கண்ட்ரோல் பண்ணதான் அது ரொம்ப செஞ்சல் ஆகும். அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 15 நாள் 20 நாள் அந்த மைண்ட் அப்படியே உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். அப்போ நீங்கள் மெடிடேஷன் ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் செய்யலாம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொன்னால், உங்களுக்கு கோபக்காரம் இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் கோபம் தானாக கம்மியாகும். சில பேர் உங்களுக்கே பிடிக்காது, உங்களுக்கே தெரியாமல் அந்த துவேஷம் அவங்க மேலே போயிடும். சில கஷ்டங்கள்லாம் வந்து அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கஷ்டம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இந்த ஒரு சொசைட்டியில் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே நீங்கள் தியானம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும். ரஜினிகாந்த் வாழ்க்கையை சேஞ்ச் ஆகும்.